நல்ல படம், நல்லா இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. என்ன மாதிரி எடுத்திருக்காங்க படத்தை? லேக் ஆகாமல் இருக்கு, அதுவே பெரிய விஷயம். எனக்கு 2 minutes 16 seconds 2 hours 16 seconds நல்லா இருக்கு. நான் கூட நினச்சேன் என்னடா அது 1 hourலேயே பிரேக் விட்டுட்டாங்களே அப்படின்னு. பட் நல்லா இருக்கு, ட்விஸ்ட்டு நல்லா இருக்கு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி ஓகேன்ற அளவு தான் போகும், ஒரு 50% ஓகேன்ற அளவு போகும். அப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க, எந்த லேக் அடிக்காமல் சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது. பரத்தோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. பட் பரத்தோட ஆக்டிங் தாண்டி மற்றவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்குது. இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்னரும் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எப்படி இருக்குது? எதிர்பார்த்த மாதிரி இல்லை நான் எதிர்பார்க்காத தான் எடுத்திருக்காங்க. நான் ஒன்று நினச்சேன், அது இல்லை. சரி இதுவாக இருக்கும்னு நினச்சேன், அதுவும் இல்லை. அப்புறம் பார்த்தா இன்னொன்று ஓகே இப்படியே இருக்குது, பரவாயில்ல. ஒரு செகண்ட் சைடு, இன்னொரு சைடு, அனதர் சைடு வந்து யோசிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது. ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அடிச்சிருக்காரு. நல்லா வர்த்து வாட்சபிள் தான். இது ஆல்ரெடி அந்த பாட்டு கூட ஆல்ரெடி இன்னொரு படத்தில் வந்துருக்கு. அது ஒரு இதுதான். காளிதாஸ் 1 வந்திருக்கு, இது 2 எது பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 தான் நல்லா இருக்குது. இதுதான் நல்லா இருக்குது. படம் காளிதாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து காலைல ஃபேமிலியோடு தான் வந்திருந்தேன். மறுபடியும் நாளைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோடு வர்றதுக்கு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நாளைக்கும் எனக்கு ஆஃபீஸ் லீவ் தான், நாளைக்கும் நான் வருவேன், வந்து பார்க்க போகிறேன். நல்லா தான் இருக்குது. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் படம். நெக்ஸ்ட் என்னன்ற ஒரு லீட்லேயே படம் போயிட்டுருக்கிறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது படம் ரொம்ப பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. படத்தோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து கொஞ்சம் அஜாக்கிரதையாக அவங்க பார்த்துட்டாங்க. அவர் தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க. அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு, தப்பை மறைக்கிற இன்னொரு தப்பு. பட் இப்போ சமுதாயத்தில் என்ன நடக்குதோ அதை தான் அப்படியே கரெக்டாக ஒரு படமாகவும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே தான் டெய்லி நியூஸ்லேயும் இந்த மாதிரி தான் வருது. ஸோ அதை கரெக்டாக ஒரு படமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமும் இப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட குழந்தைங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்க்கல. ஆமாம், காளிதாஸ் நான் 2 தான் பார்த்துருக்கேன், 1 இன்னும் பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு எனக்கு வர்ற ஐடியா இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க போய் பாடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்லேயும் கேட்டாங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லி. சரி அதனால் ஃபேமிலிக்காக நான் கூட்டிகிட்டு வந்தேன் அவங்கள படம் பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குது. பட் நாளைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோடையும் வருவேன். ரொம்ப நல்லா இருக்குது படம். மியூசிக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸில் கொடுத்துருக்குறாங்க. மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே கரெக்டான ஒரு மியூசிக்காக கொடுத்துருக்குறாங்க. அந்த மியூசிக்கே நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன ஒரு திகிலாகவே ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. மியூசிக் வந்து ரொம்ப அட்ராசிட்டியாக இருக்கும். கட் பண்ணிக்கோங்க, தெரியல. காளிதாஸ் பார்த்தோம். காளிதாஸ் 2 நிஜத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு படம். எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் பார்த்தா நிஜத்தில் பிச்சை தரேன். யாரும் வில்லன்னே தெரில. ஒரு 5 நிமிஷத்துக்கு இவன் தான் வில்லன், அப்போ கிஷோர் தான் வில்லன் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தர் வந்தார், ஸ்டீஃபன் ஒருத்தர் வந்தார். லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புது கேரக்டரு, அது பொண்ணு பேர் தெரில. நிஜத்தில் வேறு லெவலில் எடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன், ட்விஸ்ட்டு, கேமரா ஷார்ட்ஸ், ஆங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜத்தில் நல்லா இருந்துச்சு. பார்க்க ஒரு க்ரைம் த்ரில்லர், ஹாரர் எல்லாமே கலந்து எடுத்திருக்காரு படம். நிஜத்தில் நல்லா இருந்துச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லுங்கள், யாரையும் நம்பாதீங்க, பார்க்க நல்லா இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க தான் பெரிய ஆப் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ யார்கிட்ட பழகினாலும் பார்த்து பழகணும், அந்த மாதிரி நல்லா சொல்லியிருக்காங்க தத்துவமாக. மியூசிக் பார்த்தீங்கன்னா பார்க்க அப்படியே நம்ம டெமான்டி காலனி அந்த அளவுக்கு இதுவாக இருந்துச்சு மியூசிக்கில். படம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு நிஜத்தில். காளிதாஸ் 1க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90% டஃப் தருது. ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு படம். நிஜத்தில் நல்லாயிருக்கு. பக்காவாக த்ரில்லர்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆனாலும் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் பிடிச்சி தரேன். இன்டர்மிஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் அப்படியே மேலே போயிட்டே இருக்கும் கிராஃபில். சரிங்க. படம் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்து நீங்கள் 1 டைம் 2 டைம் வாட்சபிள் பண்ணிகிட்டே இருக்கலாம். பேசினா ட்விஸ்ட்டு தெரிஞ்சால் ஐ திங்க் படம் உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம் கண்டிப்பாக. 1 விட 2 நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 2 நல்லாயிருக்கு, ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. அந்த குழந்தை சீன் நல்லா இருந்துச்சு. அந்த கடைசியில் அந்த பொண்ணு தான் இதுக்கெல்லாம் காரணம் பார்க்கும்போது அது இன்னும் பெட்டராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சங்கீதா மேம் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்க, அது கூட இருக்குன்னா. அடுத்தது அவர் பரத் ஏற்கனவே பிடிக்கும் எங்களுக்கு. அவர் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம், சும்மா பார்க்கலாம்.
சூப்பராக இருக்குது, வேறு லெவல். மியூசிக் சூப்பர், மியூசிக் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மியூசிக் சூப்பராக இருக்குது, நல்லா கான்செப்ட்னு சொல்ல போனால் எப்படி சொல்கிறது, எனக்கு எல்லாமே மொத்தமாக பிடிச்சிருக்கனால இதுதான் அப்படின்னு. என்னமா அதான் கதை எல்லாமே ஃபேமிலியாக இருந்து குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும், ரொம்ப ஒரு இதாக இருக்கணும். அந்த குழந்தைய விட்டுட்டு கொஞ்சம் இதாக இருந்தோம்னா அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, அதனால் குழந்தைங்க மேலே கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக எடுத்துக்கணும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது படம். இல்லை அதை விட இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது, நல்லா இருக்கு. தேங்க்யூம்மா. படம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, ஆனால் செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட்டுலாம் சூப்பராக இருந்தது. கடைசியில் அது யார் தான் கொன்னாங்கன்னு அந்த ட்விஸ்ட்டெல்லாம் நல்லா இருந்தது. அது வந்துட்டு க்ரைம், யார் வந்துட்டு கொன்னாங்க அது அந்த கண்டுபிடிக்கிற கேஸ் கண்டுபிடிக்கிறோம். மியூசிக்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்தது, படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. டூ நல்லாவே இருக்கு. க்ரைம் சீன்ஸ்லாம் அதான் ஒரு மாதிரி என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியாது, கடைசியில் தான் தெரியும். அந்த மாதிரி மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் 2 டைம்ஸ்லாம் வாட்ச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.